வணக்கம். சிம்பிளான இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏற்கனவே பொரிச்சா யூஸ் பண்ண எண்ணெய் வேணாம். அதில் ஒரு 20 மிளகாய் வரை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 2-3 வெடிகை சில்லி சேர்த்துருக்குறேன். அது பொடியில் கொஞ்சம் நல்ல கலரையும் நல்ல வாசனையும் கொடுக்கும். அது கட்டாயமாக அது சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாயே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மிளகாயை நல்லா செவக்க கருக விடாமல் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக போட்டு மிளகாய் மேலே லைட்டாக ஒரு சின்ன கோட் வந்தால் போதும். அந்தளவுக்கு ஆயில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 100 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். தோல் எடுத்து வெள்ளை உளுந்து தான் சேர்த்துக்கிறேன். உளுந்தையும் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்ல நிதானமாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி பொடி வகைங்களுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி வறுத்துடக்கூடாது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டும் வறுக்கக்கூடாது. சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உள்ளே வர நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்ல பொன்மறுவலாக வறுத்து எடுக்கணும். அப்படி வறுத்தாதான் பொடி நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூட கொஞ்ச நாள் இருந்தால் பொடி வீணாகாமலும் இருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். உளுந்து வறுப்பட்டுருச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. அதே பேனில் ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயும் ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை நம்ம அதிகமாக ஊற்றி வறுத்துட்டோன்னா அதிக நாள் பொடி இருக்கும்போது அது எண்ணெயோட வாசனை ஒரு மாதிரி வந்துடும். இது கொஞ்சம் வறுபட்டோன்னே இதோட கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் எல்லாம் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அது நல்லா வறுபட்டுடும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நீங்கள் எள், வேர்க்கடலை எது வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பேசிக்காக நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. கருப்பு உளுந்து சேர்ப்பாங்க. மிளகாக்கு பதிலாக மிளகு இருந்திருக்கும் ஆதி காலத்தில். நம்ம இப்போ தான் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறோம். அப்படியும் பண்ணலாம். நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி பண்ணுறப்பையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கருவேப்பிலை பொடி பூண்டு பொடின்னு இல்லாமல் அப்பப்போ சிம்பிளாக எப்படியும் பண்ணினா பெட்டராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கரகரப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கரகரப்பாக இருக்கணும். பொடி நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கட்டும்போது பொடியோடு நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மேலே அப்ளை பண்ணிவிட்டு பொடியை அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்து அனுப்பிச்சா இட்லி நல்லா காயாமல் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நன்றி.